வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு கட்சியும் தமிழகத்தை அரசியல் மாவட்டங்கள் அப்படிங்கிற பேரில் பிரிப்பாங்க. அதன் அடிப்படையில் பாஜக தமிழகத்தை 66 மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. அதற்கு மாவட்ட தலைவர்கள், அப்புறம் செயலாளர்கள், அப்புறம் கீழே வட்டம், ஒன்றியம் சொல்லி போட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த 2-3 மாதமாகவே ஒரு முடிவு ஏற்பட்டு அங்கங்கே அப்பப்போ தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கங்கே சில நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்றாலுமே கூட மாவட்ட தலைவர்கள் தான் ரொம்ப முக்கியம். அதில் தேர்ந்தெடுக்கப்படுகிற சமயத்தை அவர்கள் மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. பாஜக மாநில தலைவர், இன்றைக்கு பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை. அப்போ அந்த 66 மாவட்டம் தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது ரொம்ப ஈஸி. இருந்தாலுமே கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா உட்கட்சி தேர்தல் அப்படின்னாலே பலவிதமான விவகாரங்கள் வரத்தான் செய்யும். அதில் பாருங்கள், இன்றைக்கி ஏகப்பட்டவர் நெல்லை மாவட்டம் சம்மந்தப்பட்ட தயாசங்கர், சோன்ஸ், அந்த குரூப் எல்லாமே கட்சியை விட்டே விலகிட்டாங்க. இன்னும் 2-3 மாவட்டங்களில் கட்சியை விட்டே விலகிட்டாங்க. அப்புறம் ஏகப்பட்ட கோஷ்டி பூசல்கள். மற்றபடி நியமன உறுப்பினர்கள் நியமனம் கான்செப்ட் நயினார் நாகேந்திரன் சம்மந்தப்பட்ட வகையில் நியமனம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு அங்கே ஏகப்பட்ட பேர் தகராறு. கட்சி தேர்தல் வந்தாச்சு, அப்புறம் என்னதுக்கு நியமனம்? கேள்வி அருமையான கேள்வி தானே. அப்போ அதன் அடிப்படையில் கேட்கின்ற சமயத்தை எதுக்கு நியமிக்கிறீங்க? தேர்தல் நடத்து, யார் தேர்ந்தெடுக்கப்படுறாரோ தொண்டர்கள், மற்றபடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் தேர்தல் அவங்கள நம்ம வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதற்கு நயினார் நாகேந்திரன் வளைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. இதன் அடிப்படையில் பலவிதமான உட்கட்சி தகராறுகள் இன்றைக்கி பாஜக மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே அது நடக்கும். அதில் அதிகமாக நடக்குது அப்படின்னா பாஜக கட்டாயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து முதல்ல நடந்த விஷயம் அதிமுக. ஆமாம், 2 கட்சியில் பிளவுபட்ட ஒரு கட்சி. அதிமுக பிளவுபட்ட ஒரு கட்சி. அதனால் ஏகப்பட்ட நிர்வாகிகள் குழப்பங்கள், மற்றபடி ஏகப்பட்ட நிர்வாகிகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதன் அடிப்படையில் பாஜகவிலே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், பிளவுபடாத கட்சி பாஜக தமிழகத்தை பொறுத்தவரை. இருந்தாலுமே கூட பலவிதமான ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள் பேசக்கூடிய சமயத்தில் உட்கட்சி விவகாரம் பலமாக தான் இருக்கும். ஆமாம், பாஜக பொறுத்தவரை. அதன் அடிப்படையில் 33 மாவட்ட செயலாளர்களையாவது மாவட்ட தலைவர்களையாக அறிவிச்சிட்டோம்னா அதன் அடிப்படையிலாவது நம்ம பாஜகவினுடைய மாநில தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி தேசிய தலைமை 33 மாவட்ட தலைவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம், பாஜக அறிவித்த சமயத்தில் எல்லாமே யாருக்கு ஒற்றுமை, யாருக்கு ஆதரவு அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் சம்மந்தப்பட்ட வகையில் அவர் மாநில பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். தென்காசி ஆனந்தன் அந்தளவுக்கு பிரபலியமாக தெரியவில்லை அப்படிங்கிற கான்செப்ட். என்றாலுமே கூட அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வர வாய்ப்பு 90% குறைவு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னு கேட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் வந்தார் அப்படின்னா அதிமுக கூட்டணி வைக்க முடியாது. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆவல் என்னென்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு அவன் 2026 சட்டமன்ற தேர்தலில். அப்போ என்ன ஆகுது? கட்டாயமாக அண்ணாமலை கூடாது. அதன் அடிப்படையில் வேறு விதமாக நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கார். ஆமாம், அமலாக்கத்துறை ஐடி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அதிமுக நிர்வாகி வீட்டுக்கு உட்காந்து பேசுனாலும் எடப்பாடி ஒத்துக்குவார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பகிரங்கமாக ஒரு 2 நாளைக்கு முன்னால் பேட்டி கொடுத்துருக்கார். ஆமாம், ஏன்னு கேட்டால் அவர் ஆல்ரெடி அதிமுக அமைச்சராக இருந்தவர், அதிமுக அப்படி எல்லா பேரும் தெரிந்தவர், அதிமுக ரகசியங்களை அறிந்தவர். அதனால் கட்டாயமாக அவர் வார்த்தையை விட்டார். ஆமாம், அதை வச்சுட்டு பாஜக நம்ம மாநிலத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? நயினார் நாகேந்திரன் வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. மற்றபடி அவர் சொல்கிறது அந்தளவுக்கு கூட உண்மை கிடையாது. அதனால் தலைமை தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லிட்டார். இதிலே தெரிஞ்சிருச்சு நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்து அதிமுக ஆதரவான கருத்து. அண்ணாமலை சொன்னது நயினார் நாகேந்திரனுக்கும் எதிரான கருத்து, குறிப்பாக அதிமுக எதிரான கருத்து. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக எடப்பாடி சம்மந்தப்பட்ட வகையில் அண்ணாமலைக்கு இன்னும் வெறுப்பு இருந்துகிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரன் சம்மந்தப்பட்டவர்கள் அதிமுகவில் அவர். அதனால் எடப்பாடி ஒட்டுதலுக்கு நிறைய வாய்ப்பு. இதையெல்லாம் விட மோடி அமித்ஷா சம்மந்தப்பட்ட வகையில்
அதிமுகவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதையெல்லாம் விட 3 பேர் குறிப்பாக தமிழகத்தை மாநில பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை கூட வந்து தேசிய தலைமை மோடி, அமித்ஷா, நட்டா போன்றவர் தான் அறிவிப்பாங்க. எவ்வளோ அதிக ஓட்டு வாங்கியிருந்தாலும் சரி அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படிங்கிற விஷயம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மோடி, அமித்ஷா சம்மந்தப்பட்ட என்ன தெரியுது, கட்டாயமாக வந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக தெரியுது, நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக தெரியுது. ஏன்னா அவங்க அதிமுகவோடு கூட்டணி அமைத்து எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேணும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற ரொம்ப பகிரங்கமாக சாமி இருந்துகிட்ருக்காங்க. நயினார் நாகேந்திரன் வார்த்தையை விட்டுட்டார். அதன் அடிப்படையில் அண்ணாமலை விடக்கூடிய சமயத்தில் அவர் ஆப்போசிட்டாக தான் பேசிகிட்டு இருக்கார். அப்போ எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனை தீரலைங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து அடுத்ததாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு 90-95% தெரியுது. ஆமாம், ஏன்னா கேட்டால் நிற்கணும், நின்று அடிக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறது வந்து நயினார் நாகேந்திரன். ஆனால் அதிமுக பல ரகசியங்களை அறிந்தவர், அமைச்சராக இருந்தவர். அப்போ எடப்பாடியை ஒரு கான்செப்ட் கூட்டணிக்கிற கான்செப்ட் டைரெக்டாக போவார். நயினார்னு போய் அண்ணன் இப்படின்னா அப்படின்னு பேசி இப்போயே சொல்லிட்டாரு. ஐடி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அமலாக்கத்துறை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா எதுக்கு கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சும்மா உட்காந்து பேசினாலும் எடப்பாடி ஐயா ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம், இது வந்து மோடியினுடைய ஒரு வெளிப்பாடா, அமித்ஷானுடைய ஒரு கருத்தின் வெளிப்பாடா அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிரியம் இருக்குது. ஆல்ரெடி உள்ள விஷயத்தை பார்க்குறப்போ அண்ணாமலை சம்மந்தப்பட்ட வகையில் வந்து மோடி, அமித்ஷா கடுப்பில் தான் இருந்துகிட்ருக்கிறாங்க. என்னமோ இந்த கொஞ்சம் காலத்துக்கு போகட்டும் அப்படின்னு விட்டு வச்சாங்க. இப்போ சமீபத்தில் சர்வதேச அரசியலை கற்றுக்கக்கூடிய சமயம் லண்டனுக்கு போன சமயத்தில் கூட மாற்றி விடலாம்ங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் கூட மாற்றப்படவில்லை, அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு கருத்து நிச்சயம், நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை போல் பேசுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அண்ணாமலையை பொறுத்தவரை கண்டது உருட்டல் பிரட்டல், மற்றபடி சொல்லி போட்டு இல்லைன்னு சொல்கிறது, மற்றபடி எப்படியெல்லாம் உருட்டா. ஏன்னா அரசியலுங்கிற ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை ஒத்து வரார் அப்படிங்கிறது. ஆனால் வந்து ஜெயிப்பதற்கு ஒத்து வர மாட்டார். ஏன்னா அவற்றை உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், தனித்து நிற்கணும், நாம் தான் வந்து தலைமை ஏற்கணும், அதெல்லாம் இங்கே தமிழகத்தில் பப்பு வேகாது. அது வந்து அண்ணாமலைக்கு இருந்தால் பிடிவாதமாக பேசுவது. ஆனால் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக போகக்கூடிய ஒரு நபராக தான் தெரியுது. மற்றபடி வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது கட்டாயமாக தூது போகக்கூடிய ஒரு அற்புதமான நபராகவும் தெரிகிறார். அதே நேரத்தில் அரசியல் வந்து அந்தளவுக்கு அவருக்கு தெரியாது. ஆமாம், இந்த 4 கோடி ரூபா மாட்டின வகையில் கூட இன்றைக்கி வரைக்கும் யாருன்று கண்டுபிடிக்கப்படாத விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஆமாம், அந்த பணம் வந்து நயினார் நாகேந்திரன் பணம் தான் சொல்லிட்டு சொன்னாலுமே கூட அப்புறம் ஈரோடு முஸ்தபாங்கிற வந்து அது எங்களுடைய பணம் அப்படின்னார். அவர் எங்கே போனாருங்க தெரியல. அப்போ அந்த 4 கோடி யாருக்கு சொந்தமானது அப்படிங்க இன்றைக்கி வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ 4 கோடியை வந்து விட்டுட்டார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய ஹோட்டல் சம்மந்தப்பட்ட மேனேஜர்லாம் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அப்போ அந்த 4 கோடி யாருக்கு சொந்தமானது? நயினார் நாகேந்திரன் எனக்கு இல்லைங்கிறாரு, ஆனால் அவங்களுடைய மேனேஜரை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஈரோடு முஸ்தபாவும் இல்லைன்ட்டார். அப்போ யாருக்கு தான் சொந்தமானது? அப்போ வந்து இதன் அடிப்படையில் வந்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு நயினார் நாகேந்திரன் அப்படி ஒன்றும் மிகப்பெரிய ஒரு நபராக சொல்ல முடியாது. ஆமாம், அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக பாஜகவுக்கு 2020 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வேணுங்க. வேறு ஏனும் பப்பு வேகாது. பாமகலாம் சும்மா ஜுஜிப்பு இப்போவே குடும்ப வாரிசு சண்டை போயிட்டுருக்கு, பேரனா மகனான்னு சொல்லி போட்டு. அதன் அடிப்படை அதனால் வந்து தேமுதிக மற்றபடி வந்து இது ஜிகே வாசனுடைய தமாக அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. ஆமாம், ஐஜேகேலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்போ வந்து அதிமுக தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க, திமுக அடுத்த அதிமுக. ஆமாம், அதன் அடிப்படையில் வரக்கூடிய சமயம் ரெட்டலையும் பாதுகாக்கப்படும். ஆமாம், ரெட்டலையும் பாதுகாக்கப்படும். மற்றபடி நயினார் நாகேந்திரன் போட்டாங்கன்னா பாஜகவோடு அதிமுக கூட்டணிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆமாம், இதன் அடிப்படையில் வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. இருந்தாலுமே கூட எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கார். ஆமாம், பல கேள்வி கேட்டாலுமே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் நேரத்திலலாம் முடிவு செய்யப்படும், இப்போலாம் எந்த கேள்விக்கு பதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம், அப்போ வந்து கட்டாயமாக அதிமுகக்காகவே நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி
போயிட்டு மிகப்பெரிய ஒரு தகவலாக இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம். இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் கட்டாயமாக தெரிஞ்சு போயிடும். பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.